வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் அடுத்த எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, விஜய், காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. காவேரி என் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி நல்லா எனர்ஜியா தான் இருக்கு. ஆனா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க தும்முனா கூட அது ஒரு வாரமா சொல்லி சொல்லி புலம்பிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு விஜய். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே ஃபீவர் வந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு விஜய். சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய லைட்டா அடிக்கிறாங்க. என்ன பழக்கண்டி இது, புருஷன் அடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க காவேரியோட அம்மா. இது உங்க பெரிய பொண்ணுக்கும் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு குமரன். கங்காவுமே குமரனை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இப்படிலாம் புருஷன்லாம் அடிக்க கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க காவேரியோட அம்மா. அத நீ சொல்றியா அப்படின்னு காவேரியோட பாட்டி கேக்குறாங்க. விளையாட்ட அடிக்கிறேன்னு என் பையனை போட்டு நீ எந்த அடி அடிப்ப, அதை பாக்குறப்ப எனக்கே சுருக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காவேரியோட பாட்டி. இப்ப தெரியுது அத்தை, காவேரிக்கு இந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கிறாரு விஜய். எல்லாரும் சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. ராகினி அதை பாக்குறாங்க. நல்லா சிரிச்சு கொடு, இதுதான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நீ அழுதுட்டு தான் இருப்ப அப்படின்னு காவேரி பார்த்து நினைக்கிறாங்க ராகினி. ராகினி வெளியில போறத பார்த்த தாத்தா, இப்ப எங்கம்மா போற அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிடறதுக்காக போறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க ராகினி. ஏமா இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீ வீட்ல சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. எங்க அப்பா எனக்காக பெருசா ட்ரீட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு சொல்றாங்க ராகினி. நான் அஜய் கூட்டிட்டு தான் போவேன் தாத்தா, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ராகினி. ராகினி இப்போ நேரா வெண்ணிலாவை பாக்குறதுக்காக போறாங்க. ராகினி என்னதான் கேட்டாலும் பதில் எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கிறாங்க வெண்ணிலா. என்னப்பா இவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. இந்த பொண்ணுகிட்ட நானும் பேசி பார்த்துட்டேமா, என்ன கேட்டாலும் அமைதியாதாமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு பசுபதி. ராகினி வெண்ணிலாட்ட சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட லவர் கூட உங்களை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் உங்கள மாதிரி தான் உங்க மேல உயிரே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட வெண்ணிலா ஸ்மைல் பண்றாங்க. ஏன்பா நம்ம இவங்களை கூட்டிட்டு போக முடியாதாப்பா இப்பவே அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. இந்த பொண்ணு வெண்ணிலா தான், நம்ம ப்ரூஃப் காமிச்சாதான் விடுவாங்களாம் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. அது போக இந்த ஹோமோட இன்சார்ஜ் மேடம் ஏதோ வீட்டுக்கு போயிட்டாங்களாம், காலையில தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. உனக்கு உடனே இவளை கூட்டிட்டு போகணும்னா விஜய்கிட்ட போய் இவளை பத்தின விஷயத்த சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு பசுபதி. இல்லப்பா, இந்த விஷயத்த நேரா விஜய்கிட்ட சொல்லக்கூடாது, காவிரிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ராகினி. அதை கேட்டு அவ துடிக்கிறத நான் பார்க்கணும், அந்த விஷயத்த விஜய்கிட்ட அவ எப்படி சொல்றான்றதையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவளை மென்டல் டார்ச்சர் பண்ண போற அப்படின்னு சொல்றாரு பசுபதி. ராகினி அஜய்கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா சொன்ன மாதிரியே வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டாருல, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு திட்டுறாங்க. பசுபதி ராகினிட்ட சொல்றாரு, மாப்பிள்ளையை திட்டாதமா, வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சதே மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ராகினி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நீ சந்தோஷமா இருக்கையில ராகினி, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு அஜய். இதுக்கிடையில இப்போ காவேரி விஜய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்க இப்போ ஹாப்பியா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. எனக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணாலும் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னதான் பண்ணாலும் எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு விஜய். சினிமா தனமா சொல்லணும்னா எனக்கு இந்த வாழ்க்கையே பத்தாது அப்படின்னு சொல்றாரு விஜய். கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நான் என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறத சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு விஜய். நீ என் பக்கத்துல வரும்போது கூட நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற வைப்ரேஷன் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட காவேரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நீங்கெல்லாம் இவ்வளவு கொண்டாடுற அளவுக்கு நான் தகுதியானவளானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா பாட்டி நீங்க எல்லாருமே என்ன ரொம்ப உயர்வா பேசுறீங்க, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ எப்போதுமே என் கூடவே இருந்திரு காவேரி அப்படின்னு சொல்றாரு விஜய். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.